வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமைப்படவில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியைக் கண்டு ஏக்கப் பெருமூச்சு விட்டதில்லை. காகம் குயிலின் இசையைக் கேட்டு தானும் அதுபோல் பாட ஏங்கவும் இல்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை. நாற்காலி போல் கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண்ணுடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை. இன்று போல் நாளை இல்லை. அதன் வாழ்க்கையை அது வாழ்கிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகின்றாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்கப் பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. நன்றி, வணக்கம்.